மலையக பகுதிகளை பொறுத்தவரையிலே பல இடங்களிலே அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும் என்ற ஒரு எதிர்வுக்கூறல் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கத்திலே வறட்சி தொடர்பிலே அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் தொடர்பிலே அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே போக்குவரத்து விடயங்கள், நீங்கள் நேரத்திற்கு பரீட்சை மண்டபத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் என பல விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வாறான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தோடு, அதே போன்று பாதுகாப்பு விடயங்களே எவ்வாறான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பரீட்சை மத்திய நிலையங்களே? உண்மையிலேயே பரீட்சை திணைக்களம் பரீட்சைகளை நடத்துவது தனியொரு நிறுவனமாக அன்று. பரீட்சை திணைக்களத்தோட பாதுகாப்பு அமைச்சினுடைய அதிகாரிகள், அதே போல இடர் முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் அவர்களோட கல்வி புலத்திலிருந்து மாகாண கல்வி, வலய கல்வி பணிமனை, அவர் பல தரப்பட்டவர்கள் இணைந்துதான் இந்த ஒரு பரீட்சையை வினைத்திறனாக இத்தனை காலம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடமும் நாங்கள் இந்த அனர்த்த நிலைமைகள் தொடர்பான எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலைய மத்திய நிலையங்களுடனான கலந்துரையாடல்களை நாங்கள் நடத்தியிருந்தோம். பரீட்சை ஆணையாளர் நாயகர் நடத்தியிருந்தார். அதன் விளைவாக அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் இந்த தீர்மானங்களின்படியும் இந்த பரீட்சைகளை நடத்துவதற்கான சகல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பரீட்சார்த்திகள் எந்தவித தயக்கமோ அல்லது பதட்டமோ இன்றி தாங்கள் பரீட்சை நிலையங்களுக்கு சென்றக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும். பரீட்சைகளை நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு அமைச்சும் பரீட்சை திணைக்களமும் இடர் முகாமைத்துவ அமைச்சும் இணைந்து அந்த வேலைகளை செவ்வனே செய்யப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து வசதிகளுக்கு போக்குவரத்து அமைச்சினுடைய பஸ் சிடிபி அந்த பஸ்ஸஸ்கள் எல்லாமே இந்த விடயங்களை உதவுவதற்காக அவர்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த அனர்த்த நிலைமைகள் பற்றி ஒரு பயம் தேவையில்லை. மாணவர்கள் அதை பற்றி இப்போ எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுமா இல்லையான ஒரு நடுக்கத்தில் இருக்க தேவையில்லை. 10ஆம் தேதி அபூத உயர்தர பரீட்சை ஆரம்பிக்கும் என்பதை அவர்கள் தீர்மானமாக முடிவெடுக்கலாம்.